போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நீங்கள் வீக்குன்னு நினைக்கக்கூடிய மேக்ஸ், எனக்கு வராதுன்னு நினைக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸ், இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் எப்படி உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக, ஏன்னா ஒரு நாளில் படித்து முடிச்சுட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு அப்படியே போய் எக்ஸாம்ஸில் போட்டால் வந்துடும் அப்படின்னு கிடையாது. நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பீடும் அந்த அக்யூரஸியும் உங்களால் தப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எக்ஸாமால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான கைடன்ஸும் இன்க்ளூட் பண்ண ஒரு பேட்ச் பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன். இது முதல் பேட்ச் கிடையாது, இது செகண்ட் பேட்ச். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச்சில் என்ரோல் பண்ணியிருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees ரொம்ப மினிமம் ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 21ஆம் தேதி போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்ச் எப்படி போயிட்டுருக்கு, அதுலேருந்து என்ன ஒரு லேர்னிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வெறுமனே ஜாயின் பண்ணினா மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்துருமா, எல்லாமே கிடைச்சிருமா, உங்களுக்கு அந்த மார்க் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எப்படிலாம் அதை அவாய்ட் பண்ணால் இப்போ இந்த பேட்ச் 2ல் வரவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்கணும், பேசிக்காக வரதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ், சரிங்களா? நேரடியாக நீங்கள் அட்டன் பண்ணுமா சார், உங்களுடைய பிரான்ச்சில் கோயம்புத்தூர்லையோ தருமபுரியிலையோ கிளாஸஸ் நடக்குமா? அங்கே ஆல்ரெடி ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இது மேக்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் அண்ட் மினிமம் ப்ரைஸில் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஒரு செகண்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது, ஓகேங்களா? ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஃபீஸ் இருக்க போகுது, இப்போ என்ன ஃபீஸ் இருக்க போகுது, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அண்ட் எப்படிலாம் கைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முழு வீடியோவை இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ் என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு இந்த ஆப்டிடியூட் சிலபஸ் எல்லா எக்ஸாம்ஸுக்கும், ஈவன் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்றே தான். 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் ஒரு தரத்தில் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் இது. பாருங்கள் என்னென்ன இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோயஸ்ட் காமன் மல்டிபிள், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெருப்பது காரணி, மீச்சிருப்பது மடங்கு, விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இவ்வளோதான் உங்களுக்கு கணக்கு சம்பந்தமாக போடக்கூடிய டாபிக்ஸ், சரிங்களா? மேக்ஸ் மென்டல் எபிலிட்டியில் இருக்கக்கூடியது, சரிங்களா? ஆப்டிடியூடு இருக்கக்கூடிய இது. ரீசனிங் போர்ஷன் பாருங்க. புதிர்கள், பகடை, காட்சி காரணிவியல், எண் எழுத்து காரணிவியல், எண் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி தான், கம்மியான போர்ஷன் 10வது தரத்தில் 25 கொஸ்டினை கேட்கலாம். 25 கொஸ்டினை ஒரு மார்க் கூட விடாமல் அச்சீவ் பண்ணணும். என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 30 days. நான் சொல்கிறது பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 30 நாள், நான் ஒரு நம்பர்ஸ்க்கு ரவுண்டாக சொல்லணும்னு சொல்கிறேன். இது 20 நாளில் படிக்கிறவங்களும் இருக்காங்க, 45 நாள் 50 நாள் எடுத்துகிட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து, சரி நான் இந்த டாபிக் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் படிக்கணும். ஒரு நாளைக்கு நான் 2 hours தான் மினிமம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 hours-ஐ ஒரு 30 days கொடுங்க. எனக்கு ஒரு 60 hours டோட்டல் டைம் உங்களோட அடுத்த 1 month-ல் இருக்கக்கூடிய டைமை ஒதுக்க முடியும் எனக்கு மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 25 கொஷின்ஸை எடுக்கிறதுக்கு உங்களை ரெடி பண்ணிடலாம், சரிங்களா? இவ்வளோ விஷயம். இந்த டைமை ஒதுக்குங்க. எது ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் டைமை கொடுங்க, ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? அது தொடர்ந்து பண்ணணும், அதுதான் ஒரே விஷயம், ஓகேங்களா? எத்தனை கிளாஸஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களோட தேவையை பொறுத்து, எந்த அளவுக்கு இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்ட்ராங் என்ன வீக் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், சரியா? பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சிலபஸ் ஓகே இவ்வளோதான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு நான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், இப்போ பேட்ச் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF, LCM முடிச்சாச்சு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிச்சாச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஜஸ் தனியாக வயது கணக்குகள்னு சொல்லிட்டு தனியாக எடுத்திருப்போம், சரிங்களா? ஏதாவது ஒரு ரேஷியோக்குள்ளே வர்றது தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், இந்த டாபிக் எல்லாமே முடிச்சாச்சு. சிம்பிளிஃபிகேஷனா ரொம்ப பேசிக்ஸ் எடுத்திருக்கோம். இன்னும் ஃபார்முலா பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், இன்னும் எக்ஸ்ட்ரா மிஸ்லினியஸ் அந்த மாதிரி ரொம்ப போகலை. போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுறது, வேறு சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தில் சில
கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா கோடிங் டீகோடிங் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும். இத்தனை கிளாஸஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, எதுவும் நடுவில் எதுவும் கேப் கிடையாது. அட்லீஸ்ட் அன்றைக்கி கேப் இருந்தது அப்படின்னா டெஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருப்பேன். 1 or 2 days தான் வந்து கேப் கொடுத்துருப்பேன். லீவ் அப்படின்னு சொன்னால் நீ டெஸ்ட் இருந்திருக்கும். மற்ற நாள் எல்லாமே கிளாஸ் இருக்கும், டெஸ்ட்டும் வந்து நடந்துற மாதிரி தான். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்கும் போது எல்சிஎம் ஹெச்எஃப் முடிஞ்சதா, அதில் வந்து கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. பர்சன்டேஜ் முடிஞ்சதா, அதில் டெஸ்ட் போடுங்க. ரேஷியோ முடிஞ்சதா டெஸ்ட் போடுங்க. ஏஜஸ் முடிஞ்சதா டெஸ்ட் போடுங்க. அந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கோர்சஸ் வந்து பேட்ச் 1ல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கான படிக்கிறதுக்கு புக்கில் எங்கே போயிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, கிராப் பண்ணி புக்கோட பேஜஸோடது. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க அதுக்குள்ள அப்டேட் ஆகிட்டா இருக்கும். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேட்ச்க்குமே 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது எல்லாமே நம்முடைய அதியமான் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டர்ஸ் காமிக்கும். அதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் பேஸ்ட் நம்பர் சிஸ்டம்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாமே இருக்கா. இப்போ பாருங்கள், நான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்குள்ளே போகிறேன். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், கிளாஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக அதுக்கான என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இங்கேயே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு புது கிளாஸஸ். சரிங்களா, இது முதலே சொன்ன மாதிரி லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் 2 வகையிலையுமே உங்களுக்கு வந்து கிளாஸஸை கொடுக்க போகிறோம். சரிங்களா, டிஸ்கஷன் லைவாகவும் வந்து டீச் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் பேஸ்டு வீடியோஸ் ரெக்கார்டாகவும் கொடுப்பாங்க. சரிங்களா, 2யுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைவ் கிளாஸஸை நான் பர்டிகுலர் ஒரு டைமிங் வந்து இப்போ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போயிட்டுருக்கு. 5:30 to 7:30 மேக்ஸிமம் இந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் முடிக்கிறோம். சரிங்களா, அது 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். 6 to 7:30 இருக்கும். 1.5 hour கிளாஸஸ்னா, இல்லை 2 hours வேணும்னா 5:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அது டாப்பிக்கை பொறுத்து அன்றைக்கி எவ்வளோ டைம் தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அந்த டைமில் என்னால் அட்டன் பண்ண முடியல சார் அப்படின்னா அது ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். இந்த லைவ் நான் சொல்கிறேன். சரிங்களா, அப்போ நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். திரும்ப எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ரெக்கார்டட் அது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுவும் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை லைவாக வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாலும் உங்களால் பார்த்துக்க முடியும். சரியா, புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. ஃபீஸ் என்ன சார்? நான் முதல்ல 99 அதாவது 100 rupeesக்கு வந்து போன பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப லிமிட்டடான டைம் பீரியட், அதாவது 1 month. உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கு இது தேவைப்படுது எனக்கு சார் அப்படின்னா அதை பொறுத்து இதுக்கான ஃபீஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு 3 monthsக்கு வேணும் சார் எனக்கு 300 rupees, அவ்வளோதான். சரிங்களா, இல்லை சார் நான் வந்து ஒரு 1.5 months நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 50 days 149. ஏன் அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி 30 daysல உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்க போகிறோம். அதுதான் அல்டிமேட் டைம். அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, இல்லை இந்த பேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், நம்ம படிக்கல, இல்லை கிளாஸஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் தேவைப்படுது, இன்னும் டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம இன்னொரு கிளாஸஸ் வந்து போடணும், அடிஷ்னல் ஆட் பண்ணணும்னா தேவைப்பட்டால் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பட் இதுக்குள்ளே முடிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான். ரொம்ப மெதுவாக பண்ணாலும் முடிக்க முடியும். அண்ட் எந்த நாளும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கிளாஸஸை போகலாம். சரிங்களா, எனக்கோ உங்களுக்கோ முடியலனா தான் இது டிலே ஆகும். மற்றபடி இது எந்த விதத்துலையும் நிற்க போகிறது கிடையாது. நம்ம ப்ராப்பராக கொண்டு போக தான் போகிறோம். சரிங்களா, அதனால் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோஸ் எவ்வளோ நாள் வேணும், இந்த ஃபைல் எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கோர்ஸ்க்கான வேலிடிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஆப்பில் போனீங்கன்னா கோர்ஸ் பிளான் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 150லே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் கிடைச்சிரும். ப்ராப்பராக டெய்லியும் கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை. உங்களோட நோட்ஸ் எடுங்க, பாருங்கள், கொஷின் பேப்பர் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுவே போதும். அவ்வளோதான். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் வரீங்க. சரிங்களா, இல்லை சார் எனக்கு திரும்ப வேணும், நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், எப்போ வேணாலும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டைம் எடுத்துக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி 6 monthsக்கோ 3 monthsக்கோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை இந்த பிளான் சூஸ் பண்ணி அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லைவ் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்டட் டெஸ்ட் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, தென் ஸ்டடி சமச்சர் புக் பிடிஎஃப் இருக்குது. எங்கெங்கே வருமோ கவர் ஆகுமோ அதுக்கான பிடிஎஃப்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம்.
ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? தென் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இன்னும் 6 நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இதுவே அதிகம். எனக்கு இந்த பேட்சுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே கிடச்சிருவாங்க. நான் டைம் கொடுக்குறேன். சரிங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். பட் சில பேருக்கு லேட்டாக போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால டைம் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க இந்த 12ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா அன்றைக்கி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எல்லாமே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறேன். சரிங்களா? தென் இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சொன்னது நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? எல்லாமே 50% ஆஃபர் ப்ரைஸில் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 11ஆம் தேதி அந்த ஆஃபர் எல்லாமே எண்ட் ஆகுது. பட் இந்த கோர்ஸ்க்கான டூரேஷன் நான் சொன்ன மாதிரி 30 டேஸில் முடிக்கிறது தான் பிளான். தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வேலிடிட்டி. எனக்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு வேணும் சார், 6 மந்த்துக்கு வேணும்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்கு தேவையை பொறுத்து சரியா பே பண்ணிக்குவோம். ஓகே, பட் நம்ம வந்து எவ்வளோ நாள் இதை எடுத்துக்க போகிறீங்க, யார் சார் இந்த கிளாஸில் எடுக்க போகிறாங்க அப்படின்னா நான் தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஏற்கனவே எடுத்திருப்போம். டெமோ கிளாஸஸ்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ரிவ்யூஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, யாராவது அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வரவங்க இந்த பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி பேட்ச்சில் இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் நம்முடைய தர்மபுரி, அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க நீங்கள் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மெட்டீரியல்ஸ் வேணும் சார் எனக்கு, மற்ற புக்ஸுக்கெலாம் எனக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து வேணும். எஸ்ஐஆர்டியோட, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து தான் கொஷின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய தொகுப்பு ஹிஸ்ட்ரிக்கு வந்து 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கே எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படிங்கிற தொகுத்து ஒரு புக்காகவும், அதே மாதிரி ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம், இப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போய்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் நம்முடைய ஆப்பில் தான் நடக்க போகுது. ஸோ அதியமான் ஆப் இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஆப் லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் போயிட்டு ஸ்டோர் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டோரில் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு கோர்ஸாகவே இருக்கும். ஓகேங்களா? அதில் நீங்கள் பை நவ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வேலிடிட்டி சூஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே வந்து ஜிபேவோ இல்லை வந்து இன்டர்நெட் பேங்கிங்கோ வேறு எந்த பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நான் முதலே சொன்னேன், ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுமா சார்? என்னென்னா நிறைய பேர் போன பேட்ச்லேயே வந்து 100க்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மினிமம் ப்ரைஸ் தான். சரிங்களா? பட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 பேர் லைவ் சேம் டைமில் அட்டன் பண்ணுறாங்க. 70 பேர், 50 பேர், 40, 30, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இப்போது ஒரு 10 டேஸ் கிளாஸஸ் போகுது அப்படின்னா இப்போ ஆக்டிவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு 20 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் பேர் டிலேவாக, அதாவது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிலேவாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு 30 பேர் 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மீதி எல்லாம் சும்மா ஜாயின் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. நான் அது எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நான் பேருக்கு சொல்லிடலாம், இத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ரியாலிட்டி அது கிடையாது. நம்ம வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா படிக்கிறவங்க வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் பண்ண முடிய ஒரு விஷயம் கிடையாது. சரியா? உங்களால் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன் கோர்ஸ் வேணும், எதுக்காக நம்ம படிக்க வரப்போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்காக தான் வரீங்க. இந்த 100 ரூபா 150 ரூபா அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை, உங்களுக்கே தெரியும். இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. சரியா? அதுக்காக செலவு பண்ணக்கூடிய வேலை தான். நம்ம 30 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிளாஸஸ் வந்து நம்ம
கொண்டு போக போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது. அதை தாண்டி டெடிக்கேட்டாக எனக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். நான் அப்படி கொடுத்தேன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே இருப்பான். இப்போ யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் இருப்பீங்க. சரியா? கண்டிப்பாக எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை பிடிங்க. சரிங்களா? டெய்லியும் ஃபாலோ பண்ணி அவனை எப்பேற்பட்டாவது நான் அந்த 2 ஹவர்ஸை ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு 30 பேர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் ரெகுலராக, அவங்கள போய் கேளு, சரி எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஒரு நாளில் வராது, 2 நாளில் வராது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு வாரத்தில் வராது. டைம் எடுத்துக்கும். 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்கள். ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள். சரியா? எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க, இனிமேல் பயம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். நீங்களே இன்னொருத்தருக்கு வந்து கைட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆகிடுவீங்க. அதான் சொல்கிறேன், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுத்து போகிறோம். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிளாஸ், புக்கு கிளாஸ் என்னென்ன எடுப்போம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேன். இது 2 பேட்ச்க்குமே தான், 2 பேருமே இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புக்கோட கண்டென்ட் கிளாஸ் எடுப்போம், அப்புறம் எக்ஸாம் பேட்டர்னுக்கு கிளாஸ் எடுப்போம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாடல் கொஷின்ஸ் இது இருக்க போகுது, டெஸ்ட்டும் இருக்க போகுது, எல்லாமே இருக்க போகுது. சார் இந்த கிளாஸ் டைமிங் நான் வந்து முதல்ல சொல்லிடுறேங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் பார்த்தவங்க தான் இந்த பேட்ச் எந்த டைமிங்கில் நடக்குது லைவ் சொல்லிட்டீங்க சார், என்ன டைமிங்கில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஈவினிங்கில் நடக்குதுங்க. 5:30 to 7:30 தான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்லாட் டைமிங். இதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய கிளாஸை முடிக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து மார்னிங் பேட்சாக நம்ம கொண்டு போகலான் இருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் ஒரு சில கிளாஸஸ் மட்டும் மார்னிங்கில் மாற்றிக்கலாம். நிறைய பேர், ஒரு சில பேர் மார்னிங்கே ஓகேன்றாங்க, ஈவினிங் ஓகேன்றாங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு பாருங்கள். இப்போ கொண்டு வர பேட்ச் 7 AM இருந்து 9 AM முடிக்கிறது தான் டைம், 2 hours. இதுக்குள்ளே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறது தான் ஐடியா. சரிங்களா? இந்த டைமுக்குள்ளே அவைலபிளாக இருப்பேன் சார், படிக்கிறதுக்கு முடியும் சார் அப்படின்னா வாங்க. சரிங்களா? வேணும்னா இல்லை சார் இதுக்கு முன்னாடி தான் என்னால் வந்து அட்டன் பண்ண முடியும், அதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எனக்கு இந்த டைமில் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைமில் வரவங்களே மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபை தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் மார்னிங்கில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் டைமில் வாங்க. இதுக்கும் ஏர்லியராகவும் பண்ண முடியும். ஸோ பேட்ச்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். பட் இந்த டைமுக்குள்ளே தான் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் 10 மணி சொல்வீங்க, சில பேர் 12 மணி சொல்வீங்க. ஸோ அந்த டைமிங்கில் இங்கே இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் போகும். ஸோ அதனால் அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? 6 AM பண்ண முடியுமா? பண்ணலாம். 5 AM பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானிங் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் வந்து அந்த பேட்ச்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அந்த டைமிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த டைமிங் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமுக்குள்ளே லைவ் அட்டன் பண்ண முடியுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இந்த பேட்சஸில் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் மிஸ் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டட் வந்துடும் சொன்னேன் இல்லையா, அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் கம்ப்ளீட் பேட்ச் எனக்கு வேணும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு குரூப் 4க்கு தமிழ் வேணும் சார், தமிழுக்கு தனியாக ஒரு பேட்சஸ் கொடுத்துருக்காங்க, தமிழால் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக எனக்கு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் வேணும் சார் இருக்குது. வெற்றி பேட்ச் அவைலபிளாக இருக்குது. இல்லை நியூ பேட்சஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரைக்கும் வந்துடும். சரிங்களா? இது லிமிட்டட் டைம் வந்து உங்களுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் படிக்கிறதுக்கு, தமிழா, மேக்ஸா, இல்லை உங்களுக்கு ஜிஎஸ் வேணுமா, சயின்ஸ் வேணுமா, 1 by 1 உங்களுக்கு வரும், இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.